வணக்கம். இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் சரி, அதே போல் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் சரி. இந்த பென்ஷனருக்கு வந்து 1,19,502 ரூபா வந்து அரியர் அமௌண்ட் கிடச்சிருக்கு. ஸோ நம்ம தமிழ் சைனிக்கை வந்து கான்டாக்ட் பண்ண பிறகு இவங்களுக்கு டோட்டலாக 8,17,813 ரூபா வந்து அவங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்காது இருந்துச்சோ அது வந்து நம்ம கிரீவன்ஸ் மூலிமா வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ இந்த குறிப்பாக இந்த வீடியோ வந்து கொண்டு வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்கா, இந்த பென்ஷனர் வந்து எதனால் நம்மளோட சேனலில் கான்டாக்ட் பண்ணாங்க, ஸோ அதுக்கப்புறம் என்னென்னலாம் அவங்களுக்கு வந்து வராமல் இருந்தாச்சு, எப்படியெல்லாம் அந்த அமௌண்ட்டை வந்து வாங்கணும், அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் வந்து நம்ம எப்படியெல்லாம் சால்வ் பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூவாக வந்து பாருங்கள். ஸோ எப்போவுமே ஒரு பென்ஷனர் வந்து உங்களுக்கு கிடைக்கிற அமௌண்ட்டு சரியான அமௌண்ட்டா, இல்லை உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிவிஷன் எல்லாம் பென்ஷன் ரிவிஷன் எல்லாம் சரியான முறையில் ஆயிருக்கா, அதுக்கான அரியர் அமௌண்ட் வந்து சரியான முறையில் கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி தெரியாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த பென்ஷனருக்கு எப்படி ப்ராப்ளம் இருந்தாச்சோ அது மாதிரி தான் உங்களுக்குமே வந்து இருக்கும். ஸோ அது எப்படி வந்து நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அவங்களுக்கு வந்து ஃபேமிலி பென்ஷன் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃபேமிலி பென்ஷன் வந்து அவங்களோட மகனோட பென்ஷன் வந்து வாங்கியிருக்காங்க. இவங்க வந்து அம்மா மகனோட பென்ஷன் வந்து வாங்குறாங்க. ஏன்னா ஒரு ஆன் சர்வீஸ்லேயே வந்து இறந்துட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து லிபரேஸ்ட் ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்குது. ஸோ இங்கே அவருக்கு திருமணம் ஆகாதனால தாய் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பென்ஷன் வந்து ரெண்டு பேரும் வந்து டிவைட் பண்ணி வாங்குறாங்க. அப்பாவும் பாதி பென்ஷன் வாங்குறாங்க, அம்மாவும் பாதி பென்ஷன் வாங்குறாங்க. இப்போ நம்ம கிட்ட வந்து பேசணுங்க அம்மா மட்டும்தான் வந்தாங்க. ஸோ அவங்களுக்கான பென்ஷன் ரிவிஷன் தான் இங்கே வந்து பார்க்குறோம். இவங்க வந்து குறிப்பாக 2012க்கு அப்புறம் தான் இவங்களுக்கு வந்து அந்த பென்ஷன் பார்ட்டிஷன் பண்ணி இவங்களுக்கு கிடச்சிட்டு இருக்கு. ஸோ அதோட அடிப்படையில் இப்போ இவங்களுக்கு 1,19,502 ரூபா வந்து அரியர் அமௌண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ இது எதற்கான அரியர் அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து பென்ஷன் டிடக்ஷன் பண்ணாங்க. அதாவது அதிகமான பென்ஷன் வாங்கிட்டு இருக்கிறதா வந்து ஜூலை 2025 டிடக்ஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அது ஒவ்வொரு மாதமும் ஒரு டிஃப்ரெண்ட் அமௌண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை டு நவம்பர் வந்து அவங்களுக்கு பென்ஷன் ரிகவரி டிடக்ஷன் அமௌண்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு எதற்காக வந்து டிடக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பென்ஷனுக்கு தெரியாத காரணத்தினாலையும், அதே போல் இவங்க இசிஹெச்எஸ் அப்ளை பண்ணுறதுக்கு பிபிஓவில் ஒரு டேட் ஆஃப் பர்த் இருந்தாச்சு, இவங்களோட ஆதார் கார்டில் ஒரு டேட் ஆஃப் பர்த் வந்து இருந்தாச்சு. ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் நம்மளோட சேனல் வந்து கான்டாக்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ நம்ம வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து கம்மியாக வந்ததுனால நம்ம அதை வந்து அவங்களுக்கு சொன்னோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்களோட இந்த கிரீவன்ஸ் போட்டு அமௌண்ட்டெல்லாம் வந்து வாங்கிறதுக்கான அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதோட அடிப்படையில் முதல்ல இவங்களுக்கு ஃபேமிலி பென்ஷன் வந்து நார்மல் ரேட் ஆர்டினரி ரேட்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு வந்து லிபரேஸ்டு ஃபேமிலி பென்ஷன் வந்து கிடைக்கணும். ஸோ இந்த மாதிரி கிடைக்கும்போது அவங்களுக்கு பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு தான் அவங்களோட பேசிக் வந்து கிடச்சிருந்தாச்சு. மீதி பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்காம போயிடுச்சு. அந்த கிடைச்ச குறைஞ்ச பேசிக்லேயும் அவங்களுக்கு வந்து ரிகவரி வந்து போட்டுட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது 1 ஜூலை 2024 இவங்களுக்கு 9,702 ரூபா தான் அவங்களுக்கு வந்து பென்ஷனாக வந்து கிடச்சிருந்தாச்சு. ஆனால் கிடைக்க வேண்டிய பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 16,169 ரூபா அவங்களோட பேசிக்காக வந்து இருந்திருக்கணும். இது 1 ஜூலை 2024 OROP 3யோட ரிவிஷன் படி. ஸோ 1, 2 இது வந்து நடக்காமல் இருந்தாச்சு. அந்த ரிவிஷனுக்கான அரியர் தான் டிசம்பர் 2025 நம்ம ஏற்கனவே இதை வந்து வீடியோ போட்டிருந்தோம். 6,54,000 ரூபாய் வந்து ஒரு பென்ஷனுக்கு கிடைச்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அமௌண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு OROP 1க்கும் 2, 3 இதோட அரியர் தான் வந்து சேர்த்து 6,54,593 ரூபா வந்து வந்தாச்சு. ஸோ இந்த 6,54,593 ரூபா கிடைச்ச பிறகுமே இவங்களுக்கு வந்து அந்த கேல்குலேஷனில் நம்ம போடும்போது குறைவாக இருந்தாச்சு. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய அமௌண்ட் வந்து இன்னுமே கிடைக்காது இருந்தாச்சு. ஸோ நாம் மறுபடியும் அந்த கிரீவியன்ஸோட ரெஃபரன்ஸ் வச்சு மறுபடியும் இன்னொரு கிரீவன்ஸ் வந்து போட்டாச்சு. அந்த கிரீவன்ஸ்க்கு அப்புறம் தான் இவங்க வந்து இந்த 1,19,502 ரூபா வந்து மறுபடியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இப்போ இந்த மாதம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்ச அமௌண்ட்டு சொல்லிட்டு நீங்கள் விட்டுட்டீங்க, சரியான முறையில் கேல்குலேஷன் பண்ணலை அப்படின்னு விட்டுருந்தாக்கா இவங்களுக்கு கிட்டத்தட்ட 1,20,000 ரூபாய் இங்கே வந்து லாஸாக தான் இருந்திருக்கும். மறுபடியும் நம்ம வந்து கிரீவன்ஸ் போடாமல் விட்டுருந்தா. ஸோ அதனால் உங்களுக்கு நான் மறுபடியும் நம்மளோட சேனலில் அதிகப்படியாக சொன்னது என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா, உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் அமௌண்ட்டு வந்து சரியான அமௌண்ட்டான்னு சொல்லிட்டு பாருங்கள்.
உங்களுக்கு அரியர் கிடைச்சாச்சு அப்படின்னாலும் நீங்கள் அதை ஒரு டைம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்சிருக்கிற அமௌண்ட்டு சரியான அமௌண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணும்போது தான் இந்த மாதிரி குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து நீங்கள் வாங்க முடியும். ஸோ இது வந்து எல்லா பென்ஷனருக்குமே இந்த மாதிரி குறைபாடுகள் தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவும் வரல. இந்த மாதிரி ஒரு சில பென்ஷனருக்கு வந்து கிடைக்காம இருக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு அதிகப்படியான தொகை வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு அடிஷனல் பென்ஷனும் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்குமே நம்ம வந்து கிரீவன்ஸ் போட்டாச்சு. அதாவது டேட் ஆஃப் பர்த் வந்து சேஞ்ச் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு அபோவ் 80க்கு மேலே வந்தாச்சு. அதுக்கான அரியரும் வந்து 43,718 ரூபா வந்து வந்தாச்சு. ஸோ இது மொத்தத்தையும் இந்த 1,19,502 ரூபாயும் இந்த 6,54,593 ரூபாயும் ப்ளஸ் இந்த 43,718 ரூபாயும் இது மூணையும் கூட்டியாச்சுனாக்கா 8,17,813 ரூபா வெறும் அம்மாவுக்கு மட்டும் கிடைச்சிருக்கு. இதே அமௌண்ட்டு அவங்களோட அப்பாவுக்கும் வந்து கிடைச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்க வந்து நம்மளோட கான்டாக்ட் இல்லை, அவங்க குடும்பத்திலையும் கான்டாக்ட் இல்லைன்ற பட்சத்தில் ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரிய வரலை. ஆனால் கண்டிப்பாக ஒரே பிபிஓ நம்பரில் 2 பேருக்கும் பென்ஷன் வந்து பார்ட்டிஷன் ஆகிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்குமே இதே அமௌண்ட் வந்து கிடைச்சிருக்கும். மேபி இந்த அடிஷ்னல் பென்ஷன் வந்து அவங்க அப்ளை பண்ணாமல் விட்டுருக்கலாம், இல்லை அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து தவறாக இருந்திருக்கலாம், அது அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ அது வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம். ஆனால் இந்த தொகை வந்து கண்டிப்பாக அவங்களுக்குமே வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. அது தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து அது கிடைச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக வந்து சொல்ல முடியாது. ஆனால் இந்த பென்ஷனரை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபேமிலி பென்ஷனரை பொறுத்த வரைக்கும் நம்மள சேனலை வந்து கான்டாக்ட் பண்ணதுக்கான காரணம் என்னென்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து ஸ்பார்ஸில் அப்டேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கான்டாக்ட் பண்ணி வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொன்றா வந்து செக் பண்ணும்போது தான் இவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது, இவ்வளோ தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்காது இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று வந்து நம்ம வாங்கியிருக்கோம். ஏற்கனவே நம்ம இந்த அடிஷ்னல் பென்ஷனுக்கான அந்த கேல்குலேஷன் வந்து தவறாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்குமே கிரீவன்ஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த அமௌண்ட் ரிலீஸ் ஆன பிறகு கண்டிப்பாக அதையும் வந்து நம்ம உங்களுக்கு வந்து தெரியப்படுத்துவோம். ஸோ போன வீடியோவில் இந்த 6,54,000 உங்களுக்கு வந்து கிடைக்கும்போது அவரே வந்து நம்மளுக்கு வீடியோ மூலிமா ஃபீட்பேக் வந்து கொடுத்துருக்காரு. அந்த வீடியோவில் நம்ம வந்து அதை அட்டாச் பண்ணி அந்த வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து புரியும் நம்ம எப்படியெல்லாம் இந்த 6,54,593 ரூபா வந்து வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பென்ஷன் ரிவிஷனை பற்றி தெரியாது இருக்குது, இல்லை உங்களுக்கு என்ன கிடைக்குது, அது வந்து உங்களுக்கு கிடைக்கிற பென்ஷன் வந்து சரியான பென்ஷனாக, அது பேசிக் வந்து சரியான முறையில் ரிவிஷன் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நீங்கள் சேனலில் மெம்பர் ஆகிட்டு உங்களோட டாக்குமெண்ட் அனுப்பி நீங்கள் வந்து இன்றைக்கி டேட்டில் வாங்குகிற பென்ஷன் சரியான பென்ஷனாக இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி வாங்கினது செக் பண்ணணும் அப்படின்னாக்கா அது கண்டிப்பாக ஒரு பென்ஷனரும் இண்டிவிஜுவல் நீங்கள் உட்காந்து அது வந்து கேல்குலேஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஓஆர்பி 1, 2, 3 சரி, அதே போல் 7வது பே கமிஷனும் சரி, அதே போல் அதுக்கு இடையில் சர்க்குலர் 568 சரி, ஜனவரி 2016க்கு அப்புறம் வந்து எல்லாமே வந்து கிடைச்சதுனால ஸோ இந்த இடைப்பட்ட இந்த 10 வருஷத்தில் 5 முறை வந்து பென்ஷன் ரிவிஷன் வந்து ஆயிருக்கணும். அதில் 3 வந்து ஓஆர்பியும் 1 வந்து 7வது பே கமிஷனும். யாருக்கெல்லாம் சர்க்குலர் 568 வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் சர்க்குலர் 568 வந்து ரிவிஷன் ஆயிருக்கும். ஸோ இந்த மாதிரி 5 முறை வந்து பென்ஷன் ரிவிஷன் ஆனதுனால உங்களுக்கு தான் தெரியும் எந்த டைமில் எனக்கு வந்து அரியர் கிடைச்சாச்சு, இந்த அரியர் எதற்கானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் உங்களோட பிபிஓ இதெல்லாம் வச்சு செக் பண்ணும்போது தான் அது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ 10 வருஷத்தை நான் வந்து எல்லாருக்கும் உட்காந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஏற்கனவே இந்த ஓஆர்பி பற்றியும் சரி, பே கமிஷன் பற்றியும் சரி, சர்க்குலர் 568 பற்றி சரி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு அது கிடைச்சிருக்கா இல்லையா சொல்லிட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி கிடைக்கலன்ற பட்சத்தில் நீங்கள் சிபி கிராம்லேயோ இல்லை ஸ்பார்ஸ்லையோ கிரீவன்ஸ் போட்டு அதை வந்து வாங்கிக்கலாம். சிபி கிராமில் எப்படி கிரீவன்ஸ் போடணும் அப்படின்ற பற்றியும் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்களே உங்களோட கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை என்னால் அந்த மாதிரி வந்து பண்ண தெரியல, எனக்கு வழிகாட்டுதல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் நம்மளோட சேனலில் மெம்பர் ஆகிட்டு நீங்கள் அதுக்கான வழிகாட்டுதலையும் வந்து பெற்றுக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் சரி, இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சரி, தயவு செஞ்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கும் பென்ஷனுக்கும் உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.